ஹாய், நான் உங்கள் டேக் எஃப்எஃப். நானும் சும்மா ரேண்டமாக ரூம் மேட்ச் கிரியேட் பண்ணி பாஸ்வேர்ட் போடாமல் இருந்தேன். அதில் நம்ம வடக்கன் நண்பர் ஒருத்தர் வந்திருந்தாப்புல. ஸ்டார்ட் பண்ணுறான் மச்சான் போலான்னாப்புல. நான்டா நீ வேறு நானே மூட் ஆஃபில் இருக்கேன்னே. உனக்கு என்னடா மூட் ஆஃப்னு பார்த்தீங்கன்னா கேட்டேன். நான் என்ன சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, வியூவர்ஸும் போக மாட்டேங்குது, சப்ஸ்கிரைபர் வர மாட்டேங்குதுடா, ஃபாலோவர்ஸும் சுத்தமாக வரல, என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் இருந்தேன் அப்படின்னேன். சரி வாடா பார்த்துக்கலாம், இன்றைக்கி இது சேக்கட்னு ஒன்று வச்சு செஞ்சு விட்றேன்டாருனையா. சரி வாடா பார்த்துக்கலான்னு ஸ்டார்டிங்லேயே நானே ஒரு தரமான ஒரு டப்பை போட்டு மேட்ச்சை ஸ்டார்ட் பண்ணி விட்டேன். அடுத்த ரவுண்டு என்ன ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டேன். சரி நீங்கள் 3வது ரவுண்ட் அடிச்சு விட்டா 2 ரவுண்ட் அடிச்சிட்டாப்புல கைப்புள்ள. அதான் அந்த மேட்ச் நான் தான் போய் அடிப்பேன்னு சொல்லிகிட்டே இருந்தாப்புல. இந்த சரி பக்கம் வந்தால் ஒரே புல்லட்டில் போட்டு முடிச்சு விட்டாச்சு. நம்ம கூட 1v1 விளாட்னோம்னா அப்படியே நமக்கு கமெண்ட் பண்ணி விடுவாங்க, கண்டிப்பாக விளாட்லாம். அப்போ நானும் இவனை 2 ரவுண்டு தாண்ட விடக்கூடாது, வடக்கன் நண்பர்லாம் நம்மகிட்ட போய் அடிக்கவே கூடாது, நானும் வெறிகுண்டு அடிச்சுட்டு இருந்தேன். எனக்கு சுத்தமாக விளையாடவே இல்லை. சரி கண்டென்ட் போகிறதுக்காக தான் இந்த மேட்சை விளாண்டது. இந்த சைடு ஓப்பன் வந்தாப்புல தலையிலே ஒன்று போட்டு முடிச்சு விட்டாச்சு. என்கிட்ட வால் போடாமல் வந்தால் அதுதான் கதி. நானும் இந்த இடத்துல வால் போடாமே தான் ஆண்டிகிட்டு இருந்தேன் மேட்ச்சு ஃபுல்லாக. அவன் வால் போட்டு அடித்தும் ஒன்றும் அடிக்கலை. நான் நல்ல ஒரு கேம் ப்ளே மூவ்மெண்ட் கொடுத்து ட்ரை பண்ணலான்னு பார்த்தா எனக்கு சுத்தமாக விளையாடவே இல்லை. இந்த இடத்துல ஓப்பன் வந்தாப்புல தலையிலே போட்டு முடிச்சு விட்டேன். அடுத்த ரவுண்டு இங்கே நானும் ரொம்ப ஆட்டம் காமிச்சிருப்பேன். நான் எப்படியாச்சும் டக்குன்னு முடிச்சு விடலான்னு தான் பார்த்தேன். இந்த மேட்ச் 10 நிமிஷம் போயிருக்கும். ஆனால் எப்படி மேட்ச் முடிஞ்சுனே தெரியல. இந்த பக்கம் வந்தாப்புல தரமான ஒரு ஒன்டாப்பை போட்டு அவனும் முடிச்சு விட்டுருந்துருப்போம். இந்த இடத்துல நான் ஏறி போய் அடிச்சுட்டே இருப்பேன். தலைவர் அப்படியே நின்றுட்டேன். என்னடான்னு பார்த்தா ஆஃப்லைன் ஓடிட்டாப்புல கைப்புள்ள. என்ன நினச்ச அந்த இடத்துல ஆஃப்லைன் ஓடிட்டான். நான் அப்படியே ஏறி போய் அவனு எங்கிட்ட அளவே காணான்னு பார்த்தா இங்கே ஆஃப்லைன் விளாண்டுக்கு. சரின்னு மண்டையிலேயே ஒன்று போட்டு முடிச்சிருப்போம். ஓகே பாய் டேக் எஃப்எஃப் நண்பர்களே, மறக்காமல் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.